உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. பிரைஸ் காட். நம்ம மினிஸ்ட்ரிக்கு உள்ளே வந்து அண்ணனோட ஜேர்னி பண்ண ஆரம்பித்ததுக்கு பிறகும் ஹைலைட்டடாக எங்களுடைய லைஃப்பில் நடந்தது வந்து ஃபுல்லாக ஹீலிங்ஸும் எல்லாமே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கோ டேப்லெட்ஸோ இல்லாத ஒரு சூழ்நிலைகளை நாங்கள் எங்கள் லைஃப்பில் அனுபவிக்க ஆரம்பித்தோம். ஒரு 10 இயர்ஸாக நாங்கள் அண்ணனோட இப்போ ஜேர்னி பண்ணிட்டு வரோம். அதில் வந்து நிறையா வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்தப்போ வந்து நிறையா ஹாஸ்பிட்டல்ஸு டேப்லெட்ஸு இப்படி தான் போயிட்டு இருந்தது. ஆனால் என்றைக்கு அவங்களோட கனெக்ட் ஆனமோ அதிலேருந்து எங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டலு டேப்லெட்ஸ் இதெல்லாம் இல்லாமையே எந்த பலவீனங்களும் இல்லாதபடி நாங்கள் 10 வருஷமாக இருந்துகிட்ருக்கோம். அதில் சில இது அப்படின்னா என்னோடய லைஃப்பில் வந்துட்டு ஒரு விஸ்டம் டூத் எனக்கு இருந்தது. அது வந்து எடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ வந்து அது ரொம்ப வேறு மாதிரி முளைச்சனால அதை ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்கணும், கொஞ்சம் மேஜராக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் ஜெபம் பண்ணப்போ அதில் கைடன்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் சரி அண்ணாட்ட வந்து சொல்லலான்ட்டு இருக்கப்போ அன்னைக்கு சன்ஸ் ஆஃப் காட் மீட்டிங் இருந்தது. சரி ஓகே மீட்டிங் முடிச்சுட்டு போய் சொல்லலாம் அப்படின்ட்டு இருந்தப்போ சன்ஸ் ஆஃப் காட் முடிகிற டைமில் முடிச்சுட்டாங்க. அண்ணா பாய் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு சொன்னாங்க முடிகிற நேரத்தில் ஒரு நாள் வந்து இப்படி நடந்துச்சு, என்னுடைய டீத்தில் ஒரு அற்புதம் நடந்துச்சு அப்படின்னாங்க. அன்றைக்கி இப்படி பல்ல பிடிச்சிட்டே தான் கேட்டுட்டு இருந்தேன். நான் வைக்க போகிற நேரத்தில் வந்து சொன்னபோது நினைக்கிறேன் அன்றே இதே மாதிரி எனக்கும் வந்து இது ஆப்ரேஷனே இல்லாமல் அப்படியே வந்துடட்டுமேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ரூமில் இருந்து நான் முடிஞ்சிருச்சு, சன்ஸ் ஆஃப் காட் முடிஞ்சிட்டு வச்சுட்டு செகண்ட் ரூமில் போயிட்டு நாக்கு அப்படி பண்ணி பார்க்குறேன், இந்த டூத் என்னுடைய கையோடு அப்படியே வந்துருச்சு. அது வந்து எனக்கு நடந்த ஒன் ஆஃப் த ஹீலிங் மிராக்கிள். நிறையா வந்து ஹீலிங் தான் இங்கே அண்ணாடோட ட்ராவல் பண்ணுறப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கே போகிறதில்ல. ஃபுல்லாமே ஏதாவது ஒரு பலவீனங்கள் வரப்போ நான் அண்ணாட்ட தான் சொல்கிறேன், எனக்கு அப்படியே அது ஹீல் ஆயிடுது. அதுக்கப்புறம் இது என்னுடைய லைஃப்பில் இந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சு. நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு தடவை வந்து ஒரு வீட்டு வைத்தியம் பண்ணுறேன் பாடி குறைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. அதில் நீர் வந்து ஃபுல்லாக அவங்க காலில் ஸ்டே ஆயிடுச்சு, போகவே இல்லை. அந்த கால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 இன்ச்சஸ் வரைக்கும் அந்த கால் பெருசாகிடுச்சு, வீங்கிருச்சு, ரொம்ப பாதம் ரொம்ப வீங்கி அப்படியே முட்டுக்கு கீழே ரொம்ப வீங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரியே போயிட்டேன். அதனால் அம்மா வந்து அதை ஓகே சொல்லுவாங்களா, நான் வந்து திணிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மாவை கிட்னி சென்டர் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் பார்த்தேன். ஆனால் அங்கே வந்து அவங்களுக்கு ஹீல் ஆகலை, சரியாகலை. அப்புறம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப. அப்போ அம்மாட்ட சொன்னேன் அண்ணாட்ட போய் ப்ரேயர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ சரி ஓகேன்னு சொன்னாங்க. அன்றைக்கி பைபிள் ஸ்டடி நான் கூட்டிகிட்டு வரப்போ நடக்க முடியல அவங்களுக்கு. வந்துட்டு சேராக தான் உட்காந்து ஜெபம் பண்ணாங்க. வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1 வீக் அந்த வீக்கம் ரொம்ப பெருசாக இருந்துகிட்டே இருந்தது. அடுத்த நாள் வியாழக்கிழமை காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே சப்படையாக வத்திருச்சு. தானாகவே அந்த நீர் ஃபுல்லாக இறங்கிருச்சு, வேர்த்துட்டு யூரின்ல அப்படின்னு போக ஆரம்பிச்சு, நரம்பு ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சு. அது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் எங்கள் பாப்பாவுக்கு வந்துட்டு ஒரு காலில் வந்து ஆணி இருந்துச்சு. அது வந்து அதுவும் ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப மேஜராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. வீட்டில் இருக்கவங்கெல்லாம் தான் போனாங்க, நான் போக முடியல ஹாஸ்பிட்டலுக்கு. டைமெல்லாம் குறிச்சிட்டு வந்துட்டாங்க. அப்போ நான் எனக்குள்ளே தோணிகிட்டே சரி அண்ணாட்ட போய் சொல்லுவோம் இது எதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொல்லிட்டு. அப்போ நான் பாப்பாட்ட சொன்னோன்னா நாங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு அவள் அப்பையும் சொல்லும் போது சரி ஆப்ரேஷனுக்காக அங்கிள்கிட்ட சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு எனக்குள்ளே தோணுது. ஜபிக்கும் போதே உனக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வீட்டுக்கு போனோம். அடுத்த நாள்லேருந்து அவளுக்கு அது அப்படியே இருந்த இடமே தெரியாமல் அப்படியே போயிடுச்சு. ஸோ அவளுக்கும் அந்த ஆப்ரேஷன் இல்லை. இது எங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஹீலிங் இப்படி இருந்ததுனால நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கோ இதுக்கோ போக வேண்டிய சிச்சுவேஷன் இல்லாமல் அவங்களோட ஜேர்னி பண்ணும்போது எங்களுக்கு இந்த மாதிரி சுகங்களில் இருக்குது. ரொம்ப ரேராக நான் இந்த 10 இயர்ஸில் ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போயிருக்கேன். அது கூட மேஜராக நான் போவேன். ஆனால் அங்கே 1 டேப்லெட்டில் நான் சொல்லிட்டு தான் ஆனால் ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் போவேன். ப்ரேயர் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போது எனக்கு அந்த 1 டேப்லெட்லேயே ஹீல் ஆயிரும். இதுதான் நடந்துச்சு. இது எங்களோட மட்டும் முடியாமல் எங்கள் வீட்டில் குட்டி பப்பி ஒன்று இருக்குது, அது வாங்கியிருந்தோம். அதுவுமே வந்துட்டு பார்த்தா சின்னதாக தான் இருந்துச்சு. அப்போது ஹாஸ்பிட்டலில் கூட்டி போய் நாங்கள் எல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டோம், ஆன்டிபயோட்டிக் எல்லாமே. ஆனால் போட வேண்டிய அந்த ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் போட வேண்டிய அந்த இதை வந்து மறந்துட்டாங்க போல், போடலை. அப்புறம் அதுக்கு பேராவைரஸ்ன்னு சொல்லி ஒரு வைரஸ் அட்டாக் ஆகி ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. கிறிஸ்மஸ்
முடிஞ்சு நியூ இயருக்கும் அதுக்கும் ஒரு 1 வீக்கில் நாங்கள் அடுத்த ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் போய் காட்டும் போது 70% தான் பொழைக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்னென்னா எங்களுடைய எல்லைகளுக்குள்ளே இந்த இது இருக்கவே கூடாது, நான் அண்ணனோட கனெக்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த நியூ இயர் டைமில் இப்படி ஒரு கஷ்டத்தோடு நாங்கள் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு அப்போயே அண்ணன்ட்ட தான் சொல்லி நான் ப்ரேயர் பண்ண சொல்லும் போதே இப்போ சங்கடமாக இருந்துச்சு, நாய்க்காக ஜெபிக்க சொல்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் சொன்னேன் அதை, அண்ணா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அண்ணா சொன்னேன் சார் ஜெபிக்கிறேன் பார்க்கலான்னு. இல்லை நான் நீங்கள் ஜெபிச்சா சரியாகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கூப்பிட்டு போனேன். டாக்டர் சொன்னார் 70% காப்பாற்றலாம் பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ப்ரேயர் பண்ண அன்றைக்கும் சன்ஸ் ஆஃப் காட் மீட்டிங் தான் கொஞ்சம் முன்னாடி மீட்டிங் நடந்துச்சு. அன்றைக்கி சன்ஸ் ஆஃப் காட் வைக்க போகிற நேரத்தில் அண்ணா சொல்கிறாங்க, மனுஷங்க உங்களுக்கு மட்டும் இல்லை மிருக ஜீவன் வரைக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அந்த கவரிங் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. அன்றைக்கி தான் இந்த டாக் எனக்கு கிடச்சிது. நான் வாங்கலை, எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க, ஒரு பொமேரியன் குட்டி. அதுக்கப்புறம் எனக்கு அதை மட்டும் தான் சொல்லிட்டு இந்த இப்படி ஊழியக்காரர் சொன்ன அன்றைக்கி தானே இந்த டாக் எனக்கு வந்துச்சு, இதுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டே நான் ப்ரேயர் பண்ணுறேன். அப்புறம் அன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் செகண்ட் டே ட்ரீட்மெண்ட்டுக்கு. இது பயங்கர ஆக்டிவ் ஆயிடுச்சு. டாக்டர் கேட்டாங்க என்ன பண்ணீங்கன்னு. சார் டெஸ்ட் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டேங்கிறாரு, 5 days பார்ப்போம் அப்படின்னு. திருப்பி பண்ண சொன்னோன்னா அவங்களே பார்த்துட்டு பண்ணிவிட்டு என்ன பண்ணீங்க நைட்டு ஃபுல்லாக இப்படி ஹீல் ஆயிடுச்சு. அவர் சொன்னார் மெடிக்கல் மிராக்கிள்னு சொல்லிட்டு 35 years என்னுடைய சர்வீஸில் நான் இப்படி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து எல்லாத்துலேயும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அப்படி நாய் வரைக்கும் அந்த கவரிங்கை ஆண்டவர் எனக்கு அண்ணா கூட ஜேர்னி பண்ணும் போது கொடுத்தாங்க. தேங்க் காட். உங்கள் இல்லங்களில் உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் DJ